Hi friends, இந்த வீடியோவில் நம்ம வெண்டைக்காய் பொரியல் பார்க்கலாம். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். நான் வந்து வெண்டைக்காவை நல்லா கழுவி தொடச்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கிலோ வெண்டைக்காய் எடுத்துக்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கீழே வந்து மிளகாத்தூள் ஒட்டாமல் இருக்க. விட்டு விட்டு வெண்டைக்காவை வதக்கணும். அப்போ தான் வெண்டைக்காய் நல்லா வதங்கும். வெண்டைக்காய் மேலே இருக்கிற அந்த வளவளப்பு தன்மை போகிற வரைக்கும் வெண்டைக்காவை வதக்கிட்டே இருக்கணும். வதக்கணுன்னா நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது வெண்டைக்காவை தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, நான் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. மாறினாலும் நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துடலாம். வெண்டைக்காய் வந்து நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா வதங்கும். விட்டு விட்டு கிண்டுங்க. அப்போ தான் வெண்டைக்காய் வந்து நல்லா வேகும். நல்லா வெண்டைக்காய் வதங்கணும். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சுன்னா கலர் கொஞ்சம் மாறும். அவ்வளோதான், வெண்டைக்காய் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும். அவ்வளோதான், வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குக்கிங் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.